ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு ரெட் கலர் ஷீட் எடுத்து ரெண்டாக மடக்கிட்டு வரைஞ்சி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணும்போது ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி நிறைய ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ரெண்டு ஹார்ட்டாக ஜாயின் பண்ணி எடுத்திருக்கேன். இதே மாதிரி ஒரு 20 பீஸ் மாதிரி செஞ்சு எடுத்திருக்கேன். இனி வந்துட்டு ஒரு எல்லோ ஷீட் தான் எடுத்திருக்கேன். எல்லோ ஷீட் ரெண்டாக மடக்கி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த கட் பண்ண பாதி பீஸை எடுத்து ரெண்டாக மடக்கி தனியாக வச்சுக்கிறேன். இன்னொரு பாதி பீஸை எடுத்து ரெண்டாக மடக்கி கட் பண்ணிட்டு பாதி பீஸ் மட்டும் எடுத்திருக்கேன். இனி ரவுண்டாக வரைஞ்சி எடுத்திருக்கேன். இந்த ரவுண்டாக வரைஞ்ச இந்த ஷேப்லேயே கட் பண்ணியும் எடுத்திருக்கேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம். இனி மடக்கி வச்சிருக்கிற ஷீட்டை ஓப்பன் பண்ணி இந்த ஸ்ப்ரிங் மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கிற இந்த சீட்டோட ரெண்டு எண்டுலையுமே க்ளூ அப்ளை பண்ணிட்டு ரெண்டு சைட்லையுமே ஒட்டி விட்டுருக்கேன். இனி ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்த ஹார்ட் ஷேப்பை அங்கங்கேயா ஒட்டி விட்டுக்கலாம். இந்த ஸ்ப்ரிங்லேயுமே அங்கங்கேயா ஒட்டி விட்டுக்கலாம். பட்டர்ஃப்ளை மாதிரி வரைஞ்சி கூட கட் பண்ணி இதே மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம். அதுவுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இனி இந்த பிளைனாக இருக்கிற இந்த பேஜில் நமக்கு என்ன எழுதணுமோ, யாருக்கு கார்டு ப்ரெசன்ட் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கலாம். நான் எழுதலை, அங்கங்கேயா டாட் டாட் போட்டுட்டு குட்டி குட்டி ஃப்ளவர் இருக்கிற மாதிரி வரைஞ்சி எடுத்திருக்கேன். இனி ஃப்ரண்ட் பேஜ்லேயுமே ஹார்ட் ஷேப்பில் ஒட்டி விட்டுட்டு குட்டி குட்டி ஃப்ளவரும் குட்டி குட்டி டாட்டும் இருக்கிற மாதிரி வரைஞ்சி எடுத்துட்டு சென்டரில் ஹாப்பி பர்த்டேன்னு எழுதிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான பர்த்டே கார்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.